பாருங்க நம்ம கார் வந்து ஃப்ளாட் டயர் ஆயிடுச்சுங்க யூஎஸ்ல. இங்க பாருங்க டயர் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இங்கே வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. காரு டோவிங்கு வந்து இந்த மாதிரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து ஃப்ரீவேல வந்து டோவிங் வெஹிக்கிள் கால் பண்ணிட்டேன், வந்துட்டாங்க. டோவிங் வெஹிக்கிள் கால் பண்ணி வந்துட்டாங்க. இது வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கொண்டு போய் நம்ம டயர் ஷாப் எடுத்துவாங்க. ஸோ ஃபுல் சவுண்டாக இருக்கும். பாருங்க காரை டோ பண்ணிட்டாங்க. டோ பண்ணி இப்போ ஏற்ற போகிறாங்க. இது வந்து நம்ம இன்சூரன்ஸில் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போட்டிருக்கிறனால ஃப்ரீ. அதுக்கு வந்து நம்ம மந்த்லி சார்ஜ் பண்ணுவோம். பாருங்க டயர் எப்படி ஆயிடுச்சு, ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. அப்படியே டோ பண்ணி டை பண்ணிடுவாங்க. இதில் கட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்படியே தூக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க வண்டி எல்லாமே. டோவிங் சர்வீஸ் வந்து இங்கே பயங்கர ஈஸி. ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு வந்து கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸுக்கு நீட்டாக வந்து காரை வந்து எய்தர் வந்து அவங்க வந்து ஃப்ளாட் டயர் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டோ பண்ணி கொண்டு போய் நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இப்போ ஃப்ரீவேல் இருக்கும். அப்புறம் டக்குனு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சராக வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதாங்க வண்டி. பாருங்க ஃபுல்லாக டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு அங்கே இறக்குவோன்னு வச்சுக்குவேன். அவ்வளோதான். அவர் ஏற்றிட்டு இருக்காரு. இங்கே வந்து இது வந்து உடனே அங்கே கட்டி முடித்ததுக்கப்புறம் இது கட்டுவாங்க. இது கட்டுறாங்க. இப்போ டயரை கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இது எதுக்குன்னா வண்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணுறாங்க. ஸோ டைட் பண்ணிட்டாங்கன்னா வண்டி டயர் மூவே ஆகாது. இல்லைன்னா வண்டி பின்னாடி போயிடும் இல்லையா, அதுக்காக சேஃப்டிக்காக இந்த மாதிரி இது போட்டு இது பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நம்ம அப்படியே வண்டிக்குள்ளே ஏறலாங்க. ஏறிட்டு பேசுகிறேன். வருது பாருங்க வண்டி, வருது ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு டோ பண்ணியாச்சு. டெஸ்லா காரை டோ பண்ணியாச்சு. அப்புறம் அவ்வளோதான், நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்க அழகாக வேரியேஜ், சூப்பர் நைஸ் டோவிங் வெஹிக்கிள். இதுதாங்க பின்னாடி வண்டி ஏறிச்சு. ஏறிட்டு அப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். இதிலிருந்து அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு 7 மைல்ஸ் நம்ம வந்து காஸ்கோவில் தான் டயர் போட்டோம். அதனால் வந்து காஸ்கோலையும் இன்சூரன்ஸ் இருக்குது டயருக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு கார் டயர் எது ஆரம்பிச்சினாலுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ டோவிங்கும் ஃப்ரீ. இல்லைன்னா இதுக்கெல்லாம் வந்து $150 $200 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போடலை அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு $150 வந்து போடுவாங்க சார்ஜ். டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸு. இப்போ நமக்கு இன்சூரன்ஸில் அது கவர் ஆகிறதுனால மந்த்லி $3 பே பண்ணுறோம் அதுக்கு. ஸோ எப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்கோவில் டயர் வாங்கிட்டோம்னா நம்ம காஸ்கோலேயே வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ஃப்ளாட் டயர் ஆச்சு, இல்லை 5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது இதாகிடுச்சு, டயர் சரியில்லை அப்படின்னா ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம், டெஸ்லாவில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டெப்னி டயர் கிடையாது. இருக்கிற 4 எங்காவது போய் இந்த மாதிரி ரூரல் ரோட்டில் வந்து ஃப்ளாட் டயர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டூரிங் வெஹிக்கிள் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஃபுல்லாக டைம் ஆகும், ஏகப்பட்ட டைம் ஆகும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு காஸ்கோவில் போயிட்டு காரை விட்டுருவோம்.
அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு காஸ்கோவில் அங்கே இறக்கிட்டு கார் இறக்கும்போது நான் வீடியோ கவர் பண்ணுறேன். டிவே ஆக்சுவலாக 10:10 இங்கேருந்து ஒரு 7-8 மைல்ஸ் நம்ம போகணும். 8 மைல்ஸ் போனோம்னா அங்கே காஸ்கோ டயர் சென்டர் இருக்குது, அங்கே இறக்கிடுவாங்க. காஸ்கோ வந்து 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். பட் இப்போ மணி காலைல 7 மணி. அங்கே போயிட்டு நம்ம பார்க்கிங்கில் இறக்கிட்டோம்னா அப்புறமா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம கார் சென்ட்ரி மோடு ஆன் ஆகிருக்கிறதுனால கார் அடிச்சுட்டே இருக்கு. நம்ம காஸ்கோ வந்தாச்சு. நம்ம காரு டோ பண்ணிட்டு வந்தாச்சு. வண்டி இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து இறக்கி நிறுத்திடுவாங்க. நம்ம இந்த காரை நிறுத்திட்டோம்னா காஸ்கோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம டோ பண்ணிட்டு வந்த வண்டி. இங்கே வந்து காஸ்கோவில் வந்து இங்கே ஃப்ரீயாக ஏரும் பிடிச்சிக்கலாங்க. கார் ரிலேட்டட் டயரு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அதுக்கான பார்க்கிங் தான் இங்கே 1 2 3 4 5 6 பார்க்கிங் இருக்குது. அந்த பக்கம் ப்ரொப்பைன் கேஸ் பிடிக்கணும்னா அந்த பக்கம் தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுற வேண்டியது தான். இங்கேருந்து அப்படியே இறக்கிடுவாங்க. இது வெளியே இறக்கணும்னா கீழே இறங்குறதுக்கு வண்டி இறக்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அங்கே பார்க் பண்ணிக்க வேண்டியது தான். பார்க் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து இப்படி தான் வந்து டோவிங் சர்வீஸ் ஒர்க் ஆகுது, இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகுது. நமக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸில் இது எல்லாமே ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகிக்கும். நம்ம கை காசு போட தேவையில்லை. இப்போ நீங்கள் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம டோவிங்காக வந்து ஒரு $100 $200 வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன இது வரைக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாமே டோவிங்குக்காக ஃப்ளாட் டயரு, பேட்ரி சேஞ்சு எதுனாலுமே ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். கைக்கோல இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இது ஃப்ரீ. பாருங்கள் இறங்குது பாருங்கள் வண்டி எப்படி இறங்குது பாருங்கள். அப்படியே தூக்குறான். ரிவர்ஸில் இறங்கிற போது அழகாக இறங்குது பாருங்க. அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்மளே எடுக்க சொன்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் யூஎஸில் இருந்தீங்க அப்படின்னா ரோட் சைடு அசிஸ்டன்ஸு கண்டிப்பாக இன்சூரன்ஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பர் மந்த் $3 $4 தான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செலவு அதிகமாக வச்சிரும். இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கான்னு தெரில, பட் இங்கே வந்து இது மஸ்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். See you in next video. Until then, bye from US Tamila.